STR ரிலீஸ் பண்ண பலூன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஒரு அக்மார் பேய் படத்தோட டெம்ப்ளேட்ல என்னென்ன இருக்கும்? ஒரு காடு, அதுல ஒரு வீடு, லவ்வர்ஸ் 2 பேரு, பயங்கரமான வில்லன், அப்புறம் பேய் ஓட்டுறதுக்கு ஒருத்தர், முக்கியமா பயங்கரமான பிஜிஎம், ஃபுல் மேக்கப்ல பயமுறுத்துற மாதிரியான பேய். ரீசெண்டா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அதில் ஆட் பண்ணி விட்ட காமெடி. ஸோ இந்த படத்தில் கனக்கச்சிதமாக அந்த டெம்ப்ளேட் செட் ஆகுதுங்க. அமேசான் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீடு மாதிரி ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற பேய் ஜெய் அண்ட் அஞ்சலி இருக்கிற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ முதல்ல அது ஏன் பேயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அப்புறம் பழிவாங்கும் படலம் வந்து சேரும். யூஸ்வலாக தலை இல்லை தளபதி பாட்டை வந்து படங்களில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு கத்தி படத்தோட சீக்வன்ஸை அடிக்கிற பைப் வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணி இந்த ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க போல. தானாக போகிற ஸ்ட்ரெச்சர், எல்லா இடத்துலையும் பலூன் பறக்கிறது, காற்றுல அணையிட மெழுகுவர்த்தி, பின்னாடி பார்க்க சொல்ல முன்னாடி தொங்குற பேய், காலை மட்டும் காட்டி பயமுறுத்துறது இருக்கு. இந்த ஒரு படத்துலையும் அது எல்லாமே இருக்கு. நல்லபடியாக திகில் கூட்டின ஒரு சீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியில் அந்த பலூனை பிடிச்சி இழுக்கிற அந்த குழந்தை கை தாங்க. அந்த ஒன்று தான் டக்குன்னு பார்த்தோன்னே வா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. மற்றபடி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தது தானே. யுவன் சங்கர் ராஜா வழக்கம் போல் மாஸ்க் காட்டிருக்காரு. பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஈக்குவலாக மாஸ்க் காட்டுறது இன்னொருத்தர் சினிமோட்டோகிராஃபர். ஏன்னா பேய் வர சீன்ஸ்லாம் நம்பும்படியாக தெரியுதுங்க. இந்த டீசரை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு தான் லைட்டாக வந்து சுதி இறங்கி போயிடுது. ஏன்னா என்னைக்காவது பிரியாணி சாப்பிட்டா பரவாயில்ல, என்னைக்குமே பிரியாணினா என்னதான் பண்ணுவோம் நம்ம. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் டீசரை பார்த்துட்டு படத்தை எடை போடலாம் முடியாதுங்க. டீசரு ட்ரெய்லர்லாம் செம்மையாக இருந்து பல்பு கொடுத்த படங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிற சினிஷ் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்புவோம். ஜெய் அஞ்சலி கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் நம்புவோம். ட்ரெய்லருக்காக காத்திருப்போம். இப்போதைக்கு அவ்வளோ சொல்ல முடியும். ஜெய் அஞ்சலி கெமிஸ்ட்ரின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருதுங்க, ஜெய் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. எல்லா நாளும் நீயா இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கை அற்புதமாக இருக்குது, நானும் கடவுளும் கூடவே என்னைக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி உருகி லெட்டர்லாம் எழுதி கீழே லவ் ஜெய் அப்படின்னு சொல்லி சைன்லாம் வேற போட்டிருக்கார். ஆல்ரெடி தோசை சுட்டு கொடுக்கறது, அப்புறம் வாழ்க்கையில விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு காதலுக்குரிய சிக்னல்ஸ் அனைத்துமே அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ லெட்டர் வேற பறந்துருக்கு. டிசம்பர்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு டோலிவுட் பக்கம் பேச்சு அடிபடுது சார். நம்ம கோலிவுட் பக்கம் எதுவுமே தெரியல. நாம பொறுமையா பார்ப்போம், படத்துக்கான பப்ளிசிட்டி ஸ்டண்டா இல்லை உண்மையிலேயே இதை லவ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு.